ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி நம்ம டே 2ஓட ஆரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் டே 1ல் நம்ம இந்த பேசிக் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் வந்து சின்னதாக போடுற மாதிரி நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் லைனில் நான் இப்போ போட்டிருக்க மாதிரி பெருசாக நீங்கள் போட போகிறீங்க. இந்த மாதிரி மெதுவாக த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக ஸ்டிச்சு போட ஆரம்பிங்க. பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம். நம்ம அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரலாம், இல்லை வந்து என் நாட் போட்டு கூட நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ என் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறுபடியும் இருக்கா ஸோ த்ரெட்டை வந்து நீங்கள் நல்லா பெருசாக வெளியே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஒரு சுற்று கூட நீங்கள் சுற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பக்கத்துலேயே வந்து உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், 2 த்ரெட் இருக்கா? இப்போ இந்த த்ரெட்டை இது உள்ளார விடணும். இது உள்ளார இந்த த்ரெட்டை உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். பார்த்தீங்களா? இப்படி எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்கு இல்லையா? இந்த த்ரெட்டை நீங்கள் இப்படி வெளியே எடுக்கணும். கீழே இந்த த்ரெட்டை பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நாட் விழுந்துடும். ஸோ இந்த த்ரெட்டு இப்படி மேலே நீட்டிகிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி கீழே இழுக்கும்போது இது உள்ளே போயிருக்கும். இப்போ பாருங்கள், நாட்டு போட்டதே நமக்கு தெரியல. எந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோங்கிறதே நமக்கு தெரியல. ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸ் நம்ம வரப்போகிறோம். இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து லெஃப்ட் வேர்ட்ஸ் அப்படியே நம்ம கொண்டு வர போகிறோம். நான் சொன்ன மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயுமே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி அப்படியே போட்டுட்டு வரணும். ஸோ நான் ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் இது மாதிரி தான் நான் சொல்லி தருவேன். ஃப்ரீ கிளாஸுங்கிறனால ஏதோ தானோன்னு நான் சொல்லலை. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எப்படி நான் சொல்லி தருவேனோ அதே கிளாஸஸ் தான் இங்கே யூடியூப்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய ஸ்டிச்சாக நீங்கள் போட்டு செயின் ஸ்டிச்சை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு பேசிக்கே வந்து செயின் ஸ்டிச் தான். அதை வச்சு எல்லா ஸ்டிச்சும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ வெளியில் ஒரு 10,000 5,000 ஒரு ப்ளவுஸை போடுறதுக்கு நாம் இப்போ ஈஸியாக கற்றுக்கிட்டு ஏதோ சிம்பிளாக நமக்கு நம்ம ப்ளவுஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரைட் வேர்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் வேர்ட்ஸ் 2 பக்கமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் போடுற இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து செயின் ஸ்டிச் எல்லாமே இப்போ கிளாஸ் 1ல் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம், கிளாஸ் 2ல் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு அந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த குரூப்லேயே நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி நம்ம கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து ரைட் வேர்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அப்படியே கர்வ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 லைன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்வாகவும்
ஸ்கொயர் ஷேப்லேயும் எப்படி வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜில் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சர்க்கிள் வந்து கர்வு, அந்த கர்வில் எவ்வளோ அழகாக நீட்டாக நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். த்ரெட் வந்து நீங்கள் இங்கே நாட் போட்டு நம்ம முடிச்சிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை உள்ளேருந்தும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ளேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எப்பயுமே பேக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். இது மஸ்ட்டு, எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நான் ஸ்டிச் போட ப்ராக்டிஸ் பண்ணுறேன். குட்டியாக போட்டிங்கன்னா தான் அந்த ஷார்ப் எட்ஜில் கரெக்டாக நம்மளால் கொண்டு வந்து முடிக்க முடியும். இப்போ பாருங்கள், எங்கள் ஷார்ப் எட்ஜு இந்த இடத்துல நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டு ஒரு இது இப்படி பேக் இழுத்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜு அப்படியே நின்றுக்கும். இப்படி நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி ரிவர்ஸ் கொண்டு வரணும். இது ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நமக்கு லெஃப்ட் வேர்டும் வரும், ரைட் வேர்ட்ஸும் வரும். அதுக்காக தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபோர் டைரக்ஷன்லேயும் நம்ம பண்ணுவோம். அப்வேர்டும் பண்ணுறோம், பேக்வேர்டும் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜில் வந்து 2 ஸ்டிச் போட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அது அப்படியே ஷார்ப்பாக நின்றுக்கும். மறுபடியும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஸ்டிச் போட்டுகிட்டே வருங்க கண்டினியூஸாக. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டிச்சு போடுறோம். இப்படி போட்டு இதை டைட் பண்ணிவிடுங்க. அந்த எட்ஜை மட்டும் டைட் பண்ணிங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக நின்றுக்கும். மறுபடியும் அதுக்கப்புறம் இப்படி இப்போ அப்வர்ட்ஸ் போடுறோம் பாருங்கள். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ டைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃப்ரீ ஹேண்டாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வரையிலன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ராயிங் வராது, என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ட்ராயிங்க்கெல்லாம் ட்ரேசிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. 1 by 1 நான் ரெகுலராக கிளாஸில் சொல்கிறேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இப்படி இந்த ஷார்ப்னஸ்லாம் கொண்டு வரது தான் நமக்கு ஃபினிஷிங்னு சொல்லுவோம். ஆரி ஒர்க் எல்லாரும் போடுவாங்க, ஈஸியாக கற்றுக்கலான்னு நினச்சி பண்ணுவாங்க. பட் அந்த இதில் நமக்கு ஃபினிஷிங் வரணும். ஃபினிஷிங் வந்தால் தான் அந்த ஒர்க்கோட லுக்கே நமக்கு இருக்கும். ஷார்ப் எட்ஜில் ஷார்ப்பாக இருக்கணும், பிளெண்டாக இருக்கிற இடத்துல பிளெண்டாக நமக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் அந்த பிக்சரோட ஒரு லுக்கு வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஷார்ப்னஸ் வந்து வரலைன்னா, எட்ஜில் ஷார்ப்னஸ் வரலைன்னா நமக்கு அது ஸ்கொயர் மாதிரி தெரியாது. இந்த இடத்துல பிளண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத. இது எடுத்தோடனே வராது, நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துடும். இது நான் 1 டைம் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வரும்.
சில இது எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மேம், ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் பண்ண தான் அந்த ஃபினிஷிங் வந்து இப்படி பண்ணோம்னா நமக்கு அப்படி வருமா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒர்க் பண்ண நீங்களே நிறைய இது ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் பாருங்கள் லாக் போட்டு நான் உள்ளே இழுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ஷார்ப் எட்ஜ்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இதாக இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச் நான் போட்டிருக்கணும். ஸோ மற்ற இடம்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக ஸ்கொயர் ஷேப் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது பார்ப்போம், பிளண்ட். ஓகேவா? கர்வ் பார்க்கலாம். சொன்ன மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே கொண்டு வரணும். சிலருக்கு அந்த இதில் வந்து பெண்டுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸோடு வரும், அப்படி வரக்கூடாது. அப்போ வந்து குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு அந்த கர்வ் வந்து சூப்பராக வரும். பெருசாக போட்டிங்கன்னா அந்த கர்வ் வராது. நமக்கு வேலை சீக்கிரமாக முடியணுன்ட்டு ஸ்டிச்சை பெருசாக போட்டோம்னா அந்த நீட்னஸோ அந்த ஃபினிஷிங்கோ நமக்கு வராது. எவ்வளோ குட்டியாக நம்ம அந்த ஸ்டிச்சை போடுறோமோ அப்போ தான் அதில் அவ்வளோ நீட் ஃபினிஷிங் லுக் வரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பெண்ட் வருதுன்னு பாருங்கள். கர்வ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. கொஞ்சம் வந்து இதுக்கு பொறுமையும் தேவை. நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா நம்ம இதில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் பேசிக். இது கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு டிசைனுமே நம்மளால் போட முடியும். இப்போ நிறையா அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு, எப்படியோ போடுறாங்க. அதெல்லாம் எப்படின்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாவே போதும், நமக்கு அந்த டிசைனை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது எப்படி போட்டிருக்காங்க, நாமளும் எப்படி இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற இது நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கர்வ் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கர்வோட ஃபினிஷிங் தான் நமக்கு ஒர்க்கோட ஃபினிஷிங் வரும். ப்ளவுஸில் இதே ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நீட் லுக்கு நமக்கு வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் பேசிக்ஸ். நமக்கு இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக நம்ம வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்க்கும்போது தான் இதில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறோம், ஃபினிஷிங் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தெரியும். இதை நம்ம நல்லா பண்ணிட்டோம்னாவே அதுக்கப்புறம் எந்த ஒரு பிக்சராக இருந்தாலும் ட்ராயிங்காக இருந்தாலும் நம்ம வரைஞ்சி அழகாக அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் இது ஃபினிஷ் பண்ண போகிறேன். கர்வ் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்டிஃப்னஸோ இல்லை. அது வந்து அதுக்கு காரணம் வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த கர்வில் நமக்கு கரெக்டாக அந்த வந்து அந்த பெண்டு வந்து நமக்கு வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீட் ஃபினிஷிங் வேணும்னா நம்ம இப்படி தான் போட்டாகணும். நீங்கள் வெளியில் போட்டு தரீங்களோ இல்லையோ, நம்ம ப்ளவுஸை நம்ம போட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கொஞ்சம் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் போட்டு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் தாராளமாக ஒரு போர்டு போடலாம். ஆரி ஒர்க் போட்டு தரப்படும்னு. வெறும்னே ஆரி ஒர்க்கு போடுறதுக்கே நிறைய பேர் தருவாங்க. ஸ்டிச்சிங் வந்து வெளியில் போட்டுருவாங்க. அந்த டெய்லர்ஸ் கிட்ட நீங்கள் மார்க்கிங் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும், நம்மளே வந்து ஆரி ஒர்க்கு போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு உண்டான சார்ஜ் என்னவோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்படி உள்ளே இழுத்துட்டிங்கன்னா அந்த என் நாட்டும் உள்ளே போய்க்கும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னான்னு யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கர்வ் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. எங்கேயுமே வந்து ஒரு பிசுறு இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம செயின் ஸ்டிச்சே தான் பார்த்துருக்கோம். பெருசாக செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, ரைட் வேர்ட்ஸ் எப்படி, லெஃப்ட் வேர்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். தென் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். தென் கர்வ்லையும் எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் எப்படியாவது க்ரியேட் பண்ணி நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டெய்லி ஒர்க்கை வந்து எனக்கு அதில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிக்சர்ஸை நான் போட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் 2 இன்றைக்கி இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. கிளாஸ் 3 வந்து நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.